ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலுசாலை மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். பொடி உள்ளி ஒரு 6 பல் வெட்டி வச்சுருக்கிறோம். மாங்காய் ஒரு 1/2 துண்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறோம். புளி தண்ணியில் தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம். மசாலா ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, மிளகு, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் தேங்காய் அரை மாதிரி தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி வெட்டி போட்டிருக்கிறோம். அண்ட் ஒரு 6-7 பல் பொடி உள்ளி போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொலுசாலை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. சோம்பு, வெந்தயம், கடுகு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறேன். பொடி உள்ளி சும்மா பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்ருங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய் மொத்தமாக ஆட் பண்ணுறோம். தக்காளி, மாங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியாச்சு. லேசாக வதக்கி விட்டுருங்க. உப்பு 1 ஸ்பூனு, லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொலுசாலை நான் இன்ட்ரோவில் காட்ட முடியலை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொலுசாலை கழுவி வச்சுருக்காங்க. தண்ணியில் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். இன்ட்ரோவில் காட்ட முடியல. ஸோ இந்த மீனை பாருங்கள், மண்டையெல்லாம் நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கிறோம். தக்காளிலாம் நல்லா மசிக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஜார் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நமக்கு உப்பு கம்மியாக இருந்தனால ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மீனை ஆட் பண்ணுறோம். இப்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீன் ஆட் பண்ணணும். கொதிச்சாலும் ஆட் பண்ணுவாங்க சிலவங்க, ஆனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீனை ஆட் பண்ணுறது தான் நல்லது. கரெக்டாக நம்ம எல்லா மீனையும் ஆட் பண்ணிட்டு குழம்போடு அப்போ தான் நம்ம கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீனை போட்டு நல்ல ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்ருங்க. மீன் உடஞ்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. உப்பு லைட்டாக பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.